ஹலோ வணக்கம் ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஆன்மா 6. ஓகேங்களா? அதை பற்றி தான் பேச போகிறோம். இன்னையோடு இது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா அதை பற்றியே நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இந்த ஆன்மா 6ஓட அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து தொடரும் போட்டு போடலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். என்னென்னா, நம்ம ஆன்மாக்கள் பிறவி எடுக்கின்றன. ஏன் எடுக்கின்றன பிறவி அப்படின்னா, அவங்களுக்கு டெஸ்ட்ராய் பண்ணணும். இப்போது இந்த ஸ்பேஸ், இந்த உலகம், இந்த பால்வழி மண்டலம், இந்த பால்வழி மண்டலத்தில் நம்ம பூமி, நம்ம சூரிய குடும்பம் மட்டும் கிடையாது. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிலடங்கா பால்வழி மண்டலங்கள், சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவ்வளவு குடும்பங்களிலும் இந்த மாதிரியான துகள்கள், ஆன்மா என்பது ஒரு ஒளி துகள் தான். இந்த மாதிரி துகள்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன. அலைந்து கொண்டு இருக்கின்ற துகள்கள் எல்லாம் அழிக்கும், டெஸ்ட்ராய் பண்ணணும். எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது? அழிக்க முடியாது. ஆன்மாவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுதான் தியரி. ஓகேங்களா? அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? பேரான்மா அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூமியில் நீங்கள் போய் பிறக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அவங்களே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறாரு. புரியுதுங்களா? அதனால தான் ஆன்மாக்கள் பிறப்பு எடுக்கின்றன. பிறப்பெடுத்து நன்மை தீமை, மாயை என்ற இதில் சிக்கிட்டு நன்மை தீமை மாறி மாறி மறுபடியும் புனரபி ஜனனம், புனரபி மரணம், மாறி மாறி பிறந்து கடைசியாக அது தன்னைத்தானே உணர்ந்த பின்பு தான் இறைவனடியே சேர்கிறது. இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே டு நாட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, இப்போ இந்த உலகத்தில் பிறந்தப்புறம் பணம் வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் பிறந்தப்புறம் அழகு வேண்டாம்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் பிறந்தப்புறம் எனக்கு பொருள் வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு குழந்தைகள் வேண்டாம், எனக்கு படிப்பு வேண்டாம், எனக்கு நிறைய சம்பாதிக்க வேண்டாம், இப்படி எதையுமே வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் வேணும்னு தான் கேட்போம். ஒரு கோவிலுக்கு போனோட நம்ம அங்கே என்ன கேட்குறோன்னா, எனக்கு 2 கார் வேணும், 2 பங்களா வேணும், பெரிய இது வேணும், அப்படிலாம் தான் நம்ம கேட்குறோம். ஏன்னா நம்மளுடைய இதுவே அதுதான். அதே மாதிரி எல்லா ஆன்மா அப்படின்போது எல்லா உயிரினங்களும் ஆன்மாக்கள் தான். ஆனால் மனிதனாக பிறப்பதற்கு மாதவம் பண்ணிட வேணும். ஏன்னா மனிதனுக்கு தான் 6 அறிவு இருக்குது, சிந்திக்கக்கூடிய செயல் இருக்குது. மற்ற யாருக்குமே அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய எந்த ஒரு ஜீவராசிக்கும் கிடையாது. நமக்கு மட்டும்தான் இருக்குது, இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் செஞ்சு இப்போ கர்மான்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த கர்மா இந்த ஜென்மத்தில் செய்கின்ற செயல்பாடுகளின் தொடர்ச்சியே அடுத்த ஜென்மம் அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம், நான் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் பண்ணி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரே ஒரு பெரிய புக்கு, அதுதான் சஞ்சித கர்மா. பெரிய புக்கு, ஒரு ஆன்மாவுக்கு ஒரு புக்கு. அந்த புக்கில் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னா 80 லட்சம் பேஜஸ் இருக்கும், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கும். அதுக்கு 59,000 பேஜஸ் கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் ஒரு ஆன்மாவுக்கு ஒரு சஞ்சித கர்மா, ஒரே புக்கு தான். அதுக்குள்ளே இன்னும் ஒரு 4 கர்மாவும் அடக்கும். அது என்னென்னா, இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோம், இந்த ஜென்மத்தில் நம்ம சில பேர் சந்திச்சிருப்போம், இது அடுத்த ஜென்மத்துலேயும் நம்ம சந்திப்போம், அது ஒரு கர்மா. இந்த ஜென்மத்தில் சில பேர் நம்ம பேசியிருப்போம், அவங்கள அதோட அப்படியே பாசிங் க்ளவுட் மாதிரி விட்டுட்டு போயிருப்போம், அது ஒரு கர்மா. இந்த ஜென்மத்தில் ஒன்று செஞ்சுருப்போம், அதையே திருப்பி செய்வோம், அது ஒரு கர்மா. ஸோ இந்த மாதிரியான கர்மாக்கள் 4 கர்மாக்கள் அதில் கனெக்ஷன் ஆகிருக்கு. சரிங்களா? அதில் ஏற்கனவே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு புக்கு எழுதப்பட்டது, விதிக்கப்பட்டது. அதில் ஒரு பேஜு ஒரு ஜென்மத்தை பற்றி குறிக்கும், ஒரு பிறவியை பற்றி குறிக்கும். அந்த எந்த பிறவியில் ஒரு பேஜஸில் பறவையாக இருந்தால் அது பிராப்த கர்மா. பறவைக்குன்னா சிறகு இருக்கும், பறந்து போகும். பறவைக்கு இருக்கிற பிராப்த கர்மா. அடுத்த பேஜில் பன்னியாக பறக்கலாம். பன்னிக்கு சிறகு இருக்குமா? பன்னியால் பறக்க முடியுமா? முடியாது. ஸோ பறவைக்கு பிராப்தம் சிறகு, அது பறந்து அதனுடைய வாழ்க்கை முறை வேறு, பன்னியோட வாழ்க்கை முறை வேறு, நாயோட வாழ்க்கை முறை வேறு, புல்லோட வாழ்க்கை முறை வேறு, பூண்டோட வாழ்க்கை முறை வேறு, மனிதனுடைய வாழ்க்கை முறை வேறு. மனிதனாகவே 80 பிறப்பும் பிறக்கணுன்ட்டு கிடையாது. புரியுதுங்களா? அப்போது எந்த பிறப்பாக வேண்டாலும் பிறப்பான். அது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. ஒரு ஆன்மாவுக்கு ஒரு புக்கு சஞ்சித கர்மா, அவ்வளோதான். அது ஃபுல் புக். அது எத்தனை பேஜஸ் இருக்குது அத்தனை பிறவி எடுத்து தான் முடிக்கணும். இந்த பிறவியில் செய்த கர்மா அடுத்த பிறவியில் நம்ம தொடர்ந்து சொல்லிவிட்டு நாம் எந்த கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணினாலும், விளக்கு போட்டாலும், தூபம் போட்டாலும், என்ன பண்ணாலும், ஏது பண்ணாலும் நமக்கு அது குறையாது, உடனே அது போயிடாது. அடுத்த ஜென்மத்தில் நான் நல்லா இருப்பேன்,
அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே எழுதி தான் வச்சுருக்காங்க. அதுலேருந்து எந்த மாறுபாடும் கிடையாது. யாராலையும் எங்கேயும் போக முடியாது. அதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ அந்த சஞ்சிதகர்மா புக்கில் என்ன எழுதியிருக்கோ, எத்தனை பிறவின்னு எழுதியிருக்கோ அத்தனை பிறவியும் நம்ம எடுத்து தான் ஆகணும். அத்தனையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. அப்படி நாம் பிறவி பிறந்து பிறந்து மீண்டும் மீண்டும் இதில் நம்ம உழன்று கடைசியில் சரணாகதி அடைய வேண்டும். இறைவனை சரணாகதி. எனக்கு எதுவுமே வேணாப்பா. இந்த பூமியும் வேணாம், இந்த பூமியில் உள்ள பொருளும் வேணாம், எனக்கு இந்த ஜென்மாவும் வேணாம், எனக்கு இந்த உடலும் வேணாம், இந்த உயிரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீயே கதி என்று சரணாகதி அடையும் அந்த ஆன்மாக்கள் போய் இறைவனிடம் சேர்ந்துவிடும். பேரான்மாவுடன் சேர்ந்துவிடும். மறுபடி பிறக்காது, இந்த அண்டத்தில் சுற்றாது. இதுதான் அவருடைய தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை நான் படித்ததை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரிங்களா? இதோட திருப்பியும் ஆன்மாக்களின் பயணம் தொடரும். வணக்கம்.